Come in. Hello, madam. How are you? Fine, thank you. என்ன விஸ்வநாதன் சார் இதெல்லாம்? எல்லாம் உங்களுக்காகத்தான். என்ன இந்த நேரத்துல? வேற ஒண்ணும் இல்ல. உங்க ஹஸ்பண்ட் வெளிய போறத பாத்துட்டேன். அதான் உள்ள நுழைஞ்சிட்டேன். உங்களுக்காக பூமாதேவி பூஜாசனம் பண்ணேன். எல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. கொடைக்கானல் வந்ததும் சொல்றேன், நீங்க கொடைக்கானல் குளிர் தாங்க முடியல. கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா. என்ன யோசிக்கிறீங்க? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தள்ளி போடக்கூடாது. கோழி குருமா மாதிரி சுட சுட சாப்பிட்டுட்டோம். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது கரெக்டா. நாம எல்லாம் போட்ல போனோம்ல, அதுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் கரெக்டா அங்க வந்துட்டீங்கன்னா மத்ததெல்லாம் அங்கேயே வச்சுக்கலாம். Thank you. See you. Bye bye. Good day. பாத்து. பரவாயில்ல, நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அப்புறம் என்ன இருக்குது? Come in. ஐயோ வேலையா? என்னத்தான் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? என்னங்க இப்படி கேட்டீங்க? தலையெல்லாம் கலைஞ்சிருக்குது, புடவை எல்லாம் ஒரு மார்க்கமா இருக்கு. அதுக்கப்புறம் நமக்குள்ள இருக்கிற லவ் வேற டெவலப் ஆகிருக்குது. இதுக்கு அப்புறம் நீங்க என்ன தவிர வேற யார நினைக்க போறீங்க? சட்டுப்புட்டு லைட் ஆஃப் பண்ணிடுறேன். ஐயோ வேண்டாங்க. ஏன் லைட் இருந்தா தான் உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு ஓகேன்னா எனக்கும் ஓகே தான். அது இல்லைங்க, அவர் வெளியே போயிருக்காரு, சீக்கிரமா வந்துருவாரு. அடச்சே, அந்த கிழவர் எதுக்கு கொடைக்கானல் கூட்டி வந்தீங்க? குளர்ல ஏதாவது நடையும் கிடைக்கு செத்து போயிட்டான்னா அவனை தூக்கிட்டு அலைஞ்சா நம்ம டூர் என்ன ஆகுறது? நான் அப்பவே நினைச்சேன், அவன் நடந்து வரும்போது 2 காலுக்கு நடுவ மூங்கி கம்பு விட்டு தட்டி விட்டு இருந்தா மண்டை உடைஞ்சு போட்டு அங்கேயே படுத்திருப்பான். ஆமாங்க, ஆனா என்ன பண்றது, வேற வழி இல்லையே. நான் தனியா வந்திருந்தா சந்தேகப்பட்டிருப்பாங்களே. பட்டா பட்டு போறாங்க பண்ணாடிங்க நம்ம லவ். அப்புறம் என்னதான் நான் யோசிச்சு வச்சிருக்கேனே. எப்படி கட்டில கீழே போயிடலாங்கிறீங்களா? அதுவும் நல்ல ஐடியா தான். கண்ணு தெரியாது கிழவனுக்கு மேலோட்டமா பார்த்துட்டு போயிடுவான். அது இல்லைங்க, போட்ல பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. நாளைக்கு சாயங்காலம் கரெக்டா 5:45 மணிக்கு அங்க வந்துட்டீங்கன்னா. வீட்லயா? ஆமாங்க, போட்ல வச்சுக்கிட்டேன். வீட்லதான் கொஞ்சம். பரவாயில்லைங்க, எனக்காக நீங்க வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணி என் மேல எவ்வளவு லவ். அப்போ வரட்டுங்களா? நான் வரணுங்க. வழி அந்த பக்கம். இந்த பக்கங்களா? நான் இது வழி நினைச்சிட்டுங்க. ஏங்க அந்த கிழவனை இந்த தலகாணி போட்டு ஒரே அமுக்கு அமுக்குங்க, பொசுக்கு பொசுக்குன்னு வந்து இடைஞ்சல் பண்றானுங்க. அப்ப நான் வரட்டுங்களா? ஹாய் பாய். ஹாய் ஹாய். Come in. என்ன கணேஷ் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? இருக்காதா பின்ன, அப்படி இப்படி கிளைமேக்ஸ்க்கே வந்துட்டோமே. இந்த பாருங்க, நாம புதிய அத்தியாயத்தை துவங்க போறோம். அதனால இந்த கொடைக்கானலே பிரசித்தி பெற்ற பிள்ளையார் கோயில் வரசக்தி விநாயகர் அங்க போய் உங்க பேர்லயும் என் பேர்லயும் அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன், எடுத்துக்கங்க. ரொம்ப நன்றிங்க. எதுக்கு நன்றி? இல்ல, செய்ய கடமைப்பட்டவன் தானே. அப்புறம் நம்ம புதிய வாழ்க்கையே எப்போ எங்க இல்ல இப்போ இங்கேயே. நாளைக்கு சாயங்காலம் 5:15 மணிக்கு போட்ல பக்கத்துல இருக்கிற வீட்ல. நாளைக்கு சாயங்காலம் 5:15 மணிக்கு போட்ல. அடே நல்ல நேரம் தான், கரெக்டா சொல்லிருக்கேன். அங்கேயே இன்பலோகமே இனிதாகுமே. அடடா கரெக்டா பாடுறேன், நல்லா புரிஞ்சுட்டேன். இந்த புடவையில உங்களை பார்க்கும்போது மகாலட்சுமி பாக்குற மாதிரி இருக்கு. நான் கொண்டு வந்து விபூதி நெத்தியில விட்டுக்குங்க, பூவை தலையில வச்சுக்குங்க, என்ன உங்க நெஞ்சில வச்சுக்குங்க. வரட்டுமா? என்ன
காலிங் பெல் அடிக்காமலே வந்துட்டீங்களா? அதெல்லாம் நமக்கு பழக்கம் இல்லைங்க. வந்தமா சட்டை போட்டு காரியத்தை பார்த்தமா போனமான்னு இருக்கணும். என்னது கட்டில கசமசன்னு வச்சிருக்கீங்க? எனக்கு சுத்தமா இருந்தாதான் பிடிக்கும். பூ இருக்க வேண்டியதா? பூவோட இருக்கீங்கன்னா ஒரு முடிவோட இருக்கீங்கன்னு அர்த்தம். இது கூட இந்த கோயம்புத்தூர்கார புரிஞ்சுக்கலன்னா நான் என்ன முட்டாளா? அப்ப படுத்துக்கலாம்களா? ஐய, நாளைக்கு சாயங்காலம் 5:30 மணிக்கு போட்ல பக்கத்துல இருக்கிற வீட்ல. நாளைக்கு சாயந்தரம் 5:30 மணிக்கா? அது வரைக்கும் யாருங்க பொறுக்கிறது? இப்பவே போய் டென்ட் அடிச்சிட மாட்டேன். அது உங்க விருப்பம். ஆனா இன்னைக்கு நைட் குளிர் கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு சொன்னாங்க. என் உடம்ப பத்தி கவலைப்படாதீங்க. உங்க உடம்ப பாத்துக்க நாளைக்கு வரைக்கும். அப்ப வரட்டுங்களா? ம். போயிட்டு வாருங்க. ம். வாரணுங்க. ம். நாளைக்கு 5:30 மணிக்குங்க. மறந்துடாதீங்க. 5:30 மணிக்குங்க. போயிட்டு வாங்க. வாருங்க. எதுக்கு இந்த உஷா நம்ம 4 பேருக்கு இங்க வர சொன்னா? விஷயம் இல்லாம வர சொல்லி இருக்கோம். ஏதோ விஷயம் இருக்கும். என்னன்னு பாத்து போடுவோம். இருங்க. என்னக்கா உங்க வீட்டுக்காரர் வராரு? என்ன பாக்க வராரோ என்னமோ. நெளியாதீங்க. என்னன்னு தான் பாப்போம். சூப்பர் மேடம், டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தூளா இருக்கீங்க. வாங்க போலாம். இருங்க. அதுக்கு முன்னால நாம 2 பேரும் ஒரு முக்கியமான விஷயத்தை கிளியர் பண்ணிக்கலாம். போயிட்டு வந்து கிளியர் பண்ணிக்கலாமே. டைம் இஸ் கோல்ட். வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஐயா, ஜமுனாக்கா, உங்க ஆத்துக்காரு இவ்ளோ மோசமா இருப்பாரு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்ல. கம்மனரு உங்க வீட்டுக்காரர் வந்துற போறாரு. இது பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகி சம்சாரம் இருக்காங்க. கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. எனக்கும் கல்யாணம் ஆகி புருஷன் இருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க என்ன விரும்புறீங்க? அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தா எப்படி சமாளிப்பீங்க? அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. மோகம் 30 நாள், ஆசை 60 நாள், ஆக மொத்தம் 90 நாள். ஐ மீன் 3 மாசம். 3 மாசம் ஜாலியா இருந்துட்டு சைலண்டா கழட்டிக்க வேண்டியதுதான். வெறும் 3 மாசத்துக்காக தான் நீங்க என்ன விரும்புறீங்களா? இத நீங்க உங்க பொண்டாட்டிக்கிட்டே எதிர்பார்க்கலாமே. அந்த சாவு மூஞ்சி ஜமுனாவை எனக்கு சம்சாரம்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்குதுங்க. ஏதோ பரம்பரத்துக்கு துணி சுத்தி விட்டா மாதிரி ஒரு உடம்பு, தேனாம்பேட்டை சிக்னல் மாதிரி 2 கண்ணு, குன்றத்தூர் மலை மாதிரி ஒரு மூக்கு, கூவ ஆறு மாதிரி ஒரு வாய். அவளெல்லாம் பொம்பளைன்னு சொல்லிக்கிறதே எனக்கு வெக்கமா இருக்குங்க. ஏதோ ஏன் தலை எழுத்து நான் போய் அவகிட்ட புடிச்சு நான் மாட்டிக்கிட்டேன். முகத்துல துணிய போட்டு மூடி கூட ஒரு பொண்ணை பெத்துட்டேங்க. இப்ப ஏங்க அவளை பத்தி கேக்குறீங்க? எனக்கு மூட் அவுட் ஆயிடும். வாங்க வாங்க. என்னது? நான் உங்களை மட்டும் தானே வர சொன்னேன். நீங்க ஐயரை சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஐயரை நான் எங்க கூப்பிட்டேன்? ஐயோ, இந்த ஆள் என்ன பாத்துட்டாருன்னா கொடைக்கானல் டிவி ஸ்டேஷன்ல கச்சேரி வச்சு ஊர் பூரா ஒளிபரப்பிட்டு வாடுங்களே. இப்ப எடுக்க பண்றது. நீங்க வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கீங்க. நான் அவர்கிட்ட எப்படியாவது பேசி சமாளிச்சிருக்கேன். ஐயரை எப்படியாவது வெளியே புஷ் பண்ணி வந்திருக்கோம். என்ன பார்த்து பொம்பளை மாதிரி இல்லையா உனக்கு? போன வாய் மூஞ்ச வச்சுக்கிட்டு உனக்கு லவ் கேக்குதோ லவ்? நானா உன்னை கட்டுறேன் என் பின்னாடி அலைஞ்சிட்டு இப்ப வந்து என்ன சொன்ன? என் கண்ணு ரெண்டும் தேனாம்பேட்டை சிக்னல் அவனுக்கு. என் வாய் என்ன ஆறா? வாய் திறப்பியா? வாய் திறப்பியா? மூச்சு வாய் நிலாவினிலே ஓஹோ ஜகமே ஆடிடுதே விளையாடிடுதே விளையா. என் பாட்டுக்கு என்ன அழகா அப்படி பிடிக்கிற பிரபாதமா இருக்கே. கரெக்ட் டயத்துக்கு வந்துட்டேன். போலாமா? அதுக்கு முன்னால எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம் கேளுங்க. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகி பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்க. ஆமா. நீங்க என்ன விரும்புறீங்க? ஒருவேளை ஏடா குடும்பம் மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நான் உங்க கூட எப்படி 2 வருஷம் குடும்பம் நடத்துறதா முடிவு பண்ணியாச்சு, அவ்வளவுதான். அப்ப உங்க சம்சாரம்? ஐயா, அவ கிடக்குற மூதேவி. அவளை பார்த்தா ஐயராத்து பொண்ணு மாதிரியா இருக்கு. அமாவாசையில பிறந்த கருப்பி.
ஏற்கனவே அப்ப என் கல்யாணத்துல 10,000 ரூபாய் டவுரி தர சொல்லி ஏமாத்திட்டான், நாமத்தை சாத்திட்டான். அவளை வீட்டுக்கு அனுப்பிடுறேன். ஒருவேளை அவ போக மறுத்துட்டா மண்ணெண்ணை விட்டு கொளுத்திடுவேன். ஸ்டவ் வெடி செத்து போயிட்டான்னு செட்டப் பண்ணிடுவேன். எப்படி? நீங்க இதெல்லாம் கவலைப்படாதீங்க, நேரம் ஆயிட்டு இருக்கு, வாங்க போலாம். பாத்தீங்களாங்க அங்க வீட்டுக்காரனுங்க லட்சணத்தை? ஒரு பொம்பளைக்காக பறக்கா வெட்டி மாதிரி இந்த சாலையிறானுங்க. ஏன் பெருசன் அப்படி இல்லப்பா, பத்திரமாச்சு தங்கம். உன் தங்கத்தை பார், தகர டப்பா மாதிரி உருண்டு வருது. இந்த ஆளுங்க இங்க வந்தது என்னங்க இது? என்ன? நான் உங்களை மட்டும் வர சொன்னா அவரையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஐயோ, கோயம்புத்தூர்கார வரானே, பயங்கர குழப்பமாயிருமே. இப்ப நான் என்ன பண்றது? இருங்க, நீங்க அந்த வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கீங்க, நான் அவரை சமாளிச்சு அனுப்பிச்சிடுறேன். சீக்கிரம் வந்துருவீங்களா? ம். இந்த பூ உங்களுக்குன்னே கொண்டு வந்தேன். Thank you. சீக்கிரம் வந்துருக்கேன். வந்துருக்கேன். சீ. பரவசமிகவாகிதே. ஆகும்னா? ஆகும். என்ன நினைச்சிருக்க? என்ன பார்த்தா மூதேவிங்களா? சொல்லல. மூதேவியானா? அம்மா கையில பிறந்த கருப்பியானா? என்ன பார்த்தா ஐயராது பொண்ணு மாதிரி இல்லைங்களா? உங்களை பார்த்தோன்னே நான் உங்களுக்கு மட்டுமா போயிட்டேனா? என்ன நினைச்சிருக்க மாதிரி? வேட்டி, வேட்டி, பாரு, இன்னைக்கு 2 நாள் பாத்துறேன் இவரை. என்ன நினைச்சிருக்க? எங்க அப்பா உங்களுக்கு 10,000 ரூபாய் தரணுமா? கொடுப்பா 10,000. இந்த மூஞ்சுக்கு 10,000 ரூபாய் கேக்குறதா? 2 பொண்ணை பெத்து வச்சுட்டு காதலா பண்ணு. கொடைக்கானல் குழு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, போலாங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பதில் என்னங்க பதில்? சாகர வரைக்கும் கூட குடும்பம் எடுத்துறதா முடிவே பண்ணிட்டுங்க. அப்ப உங்க பொண்டாட்டி பசங்க? பசங்களை விடுங்க, அப்பனாத்தா இல்லைன்னு அனாதாசில சேர்த்துருங்க. என் பொண்டாட்டியை கொல்றதுக்கு 3 ஐடியா வச்சிருக்கீங்க. ஒண்ணு இங்கிலீஷ் படத்துல வர்ற மாதிரி ஸ்லோ பாய்ஸ் கொடுத்து கொலை பண்றது. 2வது ஹிந்தி படத்துல வர்ற மாதிரி என் பொண்டாட்டிக்கு யாராவது சொந்தக்காரரை கூட்டிட்டு வந்து அவனுக்கு சண்டையை போட்டுட்டு கொலையை நான் பண்ணிட்டு பழிய அவன் மேல போட்டுறது. 3வது இருக்கே தமிழ் படத்துல வர்ற மாதிரி என் பொண்டாட்டி சந்தோஷமா தூங்கிட்டு இருக்கும் போது கொலைகள்ல தூக்கிட்டு போய் ஒரே போட்டு கொலை பண்ணிடுறது. இந்த 3ல எது பெட்டர்னு நீங்களே சொல்லுங்க. அது ஐயோ, ஜலகண்டேஸ்வரர் வராரே, நீங்க அவரை வர சொன்னீங்க? ஏங்க இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நான் கூட்டு சேர்ப்பனா? இப்ப என்னங்க பண்றது? நீங்க வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கீங்க, நான் அவரை சமாளிச்சிடுறேன். சீக்கிரம் வந்துருங்க. ம். ஏங்க அந்த ஆள் ஒரு மாதிரி உங்களை குழப்பினாலும் குழப்பிடுவாரு. நீங்க எதுக்கு ஸ்டெடியா இருக்க, நான் உள்ள ரெடியா இருக்கிறேன். சீக்கிரம் வாங்க. பொடமலகா மூக்கையும் பொட்ட பல்லையும் வச்சுக்கிட்டு உனக்கு லவ் எப்படி எப்படி இந்தி கொலை, இங்கிலீஷ் கொலை, தமிழ் கொலையா? இந்தா இந்தி ஆதி, இந்தா இங்கிலீஷ் ஆதி, இந்தா தமிழ் ஆதி. நம்ம கோயம்புத்தூர் அடியை பாத்துக்கிறியா? ஏடா அந்த தொடப்பத்தை இல்ல, எங்க ஓடுற ஓடுவ கைய கட்டியா? கைய கட்டு, வாய் மேல கை வை, போய் உட்காருங்க. என்ன பேசுறியா? ஐயோ ஐயோ, டைம் ஆயி போச்சு. உங்களை வேற நான் காக்க வச்சுட்டேன். சரி சரி வாங்க போலாம். இருங்க, அதுக்கு முன்னால நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கணும். கேளுங்க. இந்த வருஷம் உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க, அடுத்த வருஷமே பேரம் பேத்தி எடுத்துருவீங்க. இப்ப என் மேல ஆசைப்பட்டு என் பின்னால சுத்திட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு தப்பா தோணலையா? எப்படி தப்பாகும்? செத்து போனவன் ஆவியா வந்து கண்டவ பின்னால சுத்தும் போது உயிரோட இருக்கிற நான் உங்க பின்னால சுத்த கூடாதா? அப்படி அவனா தப்புன்னா அவன் மேல சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு அவனையும் சுத்த சொல்லுவேன். அப்ப உங்க பொண்டாட்டி? அந்த சனியம் புடிச்சவளை ஏங்க இப்ப ஞாபகப்படுத்துறீங்க? நம்ம கொடைக்கானலுக்கு புறப்படுறதுக்கு முன்னாலேயே அவளை பெருசா ஒரு போட்டோவை புடிச்சு வீட்டுல மாட்டி வச்சுட்டு வந்துட்டேன். எதுக்கு? இப்போ நாளைக்கு சூசைட் பாயிண்ட் போக போறோம்ல, அங்க போய் அந்த பாறை மேல அவளை நிக்க வச்சு கீழே ஒப்பம் வீடு தெரியுதா குனிஞ்சு பாரும்ப. அவ குடிவா பொச்சு மேல ஒரே மிதி, போனமே கண்ணுக்கு தெரியாது. அப்படியே தள்ளி விட்டு வீட்டுக்கு ஓடி வந்து அவ போட்டோவுக்கு ஒரு மாலையை போட்டு விளக்க கொளுத்தி வச்சுட்டு ஓன்னு அழுவேன். எப்படிங்க நம்ம செட்டப்? இருங்க, யாரோ வர மாதிரி தெரியுதே. எந்த பண்ணாடனா இந்த நேரத்துல வருது? நீங்க வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குங்க, நான் யாருன்னு பாத்துட்டு வரேன். வீடெல்லாம் எதுங்க? பாருங்க அந்த செடி மரம் செத்தனா வீட்டுக்குள்ள வசதியா இருக்கும். ஐயோ, உள்ள மூச்சு எல்லாம் கிடைக்குமே. ஐயோ, இந்த நாய்ங்க எல்லாம் இந்த நேரத்துல வந்து நான் சொன்னா கண்ணென்ன கலங்குது, மூளையை கலங்க போகுது. என்ன சூசைட் பாயிண்ட்ல தள்ளி விட்டுட்டு போட்டோ வாங்கி வச்சு எழக்கூடாது. இந்த இடத்தை விட்டு எழுந்த தொலைச்சுட்டான், தொலைச்சு உட்காருங்க. பேசாம உட்காரணும். புத்தி வந்துட்டா உனக்கு? இங்க எப்படி வாய திறந்து சொல்ல? ஜென்மத்துக்கு ஏன்னா நீங்க இனிமே அசிங்கம் பண்ணவே மாட்டேன். நீ எப்படி? நான் திருத்திட்டேம்மா. இப்படி எல்லாம் சொன்னா இதுங்களுக்கு புத்தி வராது. நல்ல நாள் அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.